எத்தனை பேருக்கு இதே ஸ்டேஜ்ல நான் ஒரு சீஃப் கெஸ்டா நான் வந்து மேடையில் உட்காரணும்னு ஆசை இருக்கு? அது சாத்தியம் தான். உனக்கும் இந்த ஸ்டேஜுக்கு போன டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஸ்வாட் எனக்கு அம்பானி பண்ணி பார்க்கறாரு, அதானி பண்ணி பார்க்கறாரு. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எனக்கு என்ன வாய்ப்பு என்ன இருக்கு, எனக்கு தடைகள் என்ன இருக்கு, உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாது. மறந்துடாது. முடியாது என்பதும் நடவாது என்பதும் உடமான வார்த்தைகள். முடியாது என்பதும் கிடையாது என்பதும் சோம்பேறி வாதங்கள். இல்லை என்பது எங்கும் இல்லை, எல்லை என்பது எதிலும் இல்லை. சிறகை விரி, எழு, பரவு, கைகளில் எழுதுவதாக உலகத்துக்கு உறுப்பினர். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, டாக்டர் படிச்சா வேலை கிடைக்காது, நர்சிங் படிச்சா வேலை கிடைக்காது, ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைக்காது. இல்ல, அதெல்லாம் போய் எது படிச்சாலும் வேலை கிடைக்கும். மறந்துடாது. அதே இன்ஜினியரிங் படிச்சவங்க உலகத்தையே ஒரு குளோபல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனிதன் ஒரு தமிழர் தான், சுந்தர் பிச்சைன்னு பேரு. நீ நினைச்சதை நடக்கும். அப்போ யூ ஹேவ் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் மைண்ட். கோல் ஃபிக்ஸ் பண்ணு. இந்த கோல் கூட ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மாதிரி ஸ்மார்ட்னு இருக்கு. ட்ரெஸ் பண்றது இல்ல ஸ்மார்ட், வாட்ச் பண்றது ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, மொபைல் போன் ஸ்மார்ட் வாட்ச் இல்ல. கோல் ஸ்மார்ட்டா இருக்கா, ஸ்பெசிஃபிக்கா இருக்கா. நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், எஸ் இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்கா எந்த காலேஜ்ல படிக்க போறேன், எந்த டிபார்ட்மெண்ட் படிக்க போறேன், எந்த வருஷம் படிக்க போறேன், எந்த கம்பெனில வேலை செய்யறேன், இதுதான் ஸ்பெசிஃபிக். மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் டைம் ஆகும். எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்க போறேன்? முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். எதுவுமே எளிதல்ல, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். இப்போது இல்லை, ஆனால் இத்தனை மொழிகளோடு பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் வாழும் செம்மொழியான தமிழ் மொழியால் உங்கள் அனைவரையும் வணங்கி வருகிறேன். பரவாயில்ல, எவ்வளவு பேர் உட்கார்ந்து இவ்வளவு கைத்தட்டு இப்பதான் தெரிஞ்சு. ரைட், சாப்பிட்டாச்சா? காலை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? மதிய நல்ல ஒரு உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நோட் புக் கொடுத்துருக்காங்க, இருக்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். பெண் இருக்கா? ரெண்டு விஷயம். எனக்கு இன்னும் 20 நிமிஷம் டைம். 20 நிமிஷம் உனக்குள்ள பேசாத, ஆனா உன்னை பத்தி மத்தவங்க பேச வைக்கணும். உதயகுமார் சார் சொன்னாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு நீ திரும்ப வர போறியான்னு. நான் வரணும்னு ஆசைப்படுறேன். இதே ஆடிட்டோரியத்தில் வர போறேன். நான் இங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க போறேன். இதே காலேஜில் நான் வந்து மெடிக்கல் படிக்க போறேன். இதே இடத்துல நர்சிங் படிக்க போறேன். அந்த ஒரு ட்ரீம் இருக்கு. முடியுமா முடியாதா? கேட்கல. ரைட். சரி, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? சரி, இப்ப என்னன்னா நீங்க கவனிக்கிறீங்களான்றத நான் உடனே செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏசி ஆடிட்டோரியம் பேசுறதுக்கு கொஞ்சம் தாளாட்ட மாதிரியே இருக்கு. அப்படியே ஒரு தூக்கம் அப்படி வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் அப்படி இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாமா? நான் ஒரு குரூப் பார்த்து ஹலோன்னு சொல்லுவேன். நான் என்னன்னு சொல்லுவேன்? நீங்க ஆக்டிவா இருந்தா நீங்க அத்தனை பேரும் ஹாய்ன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து நான் ஹாய்ன்னு சொன்னா நீங்க ஹலோன்னு சொல்லணும். அப்படின்னா நீங்க தூங்கல அட்டென்டிவா இருக்கீங்கன்றத செக் பண்ணிக்கலாமா? ஹலோ, ஹாய், ஹாய், ஹலோ, ஹாய். மிரட்டுற மாதிரி கொஞ்சம் பொறுமையா. ரைட். இப்போ 1-2 தூங்கணும்னு எழுதிருக்காங்க. அவங்க ரைட், உங்க நோட் புக் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் வேலைன்னா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2 விஷயத்தை கவனிங்க. ஸ்கூலை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு உங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனை மனித உழைப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு அந்த ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆடிட்டோரியம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. Give a round of applause to the management first. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். நம்ம கிளாப் பண்ணுங்க அப்படின்னா இந்த 20 நிமிஷம் நம்ம எப்படி கிளாப் பண்ண போறோம்னா 3 கிளாப் தான் பண்ண போறோம். ஒரே ஈவனா. ரைட் ரைட் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார். இன்னொரு உட்காருங்க. சாஞ்சதுனால தெரியல. நான் கிளாப் அப்படின்னா 3 கிளாப் தான் ஒரே ஈவனா பண்ண போறோம். எஸ் ரைட் ரைட். ரெடி 1 2 3.
என்ன மாதிரி யாரும் மேக்ஸ்ல வீக்? 3 தான். ரெடி? 1 ரெடி? 1 2 3. ஓகே. இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணிருக்க புதிய தலைமுறைக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். உங்களை பத்திரமா கொண்டு வந்த அத்தனை பஸ்ஸோட டிரைவர்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணலாம். முக்கியமா இன்னைக்கு உங்களை படிக்க வச்சு அழகு பார்க்கணும். எனக்கு படிக்க தெரியல, கையெழுத்து போட தெரியல, என் பையன் பொண்ணுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோம். உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸ் பண்ணலாம். சூப்பர். இந்த காலேஜோட அத்தனை ஸ்டாஃப், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்ன வரும்போது அவங்க ரிசீவ் பண்ணாங்க இல்லையா, போகும்போது அவங்க சொன்னோம் ஒரு 1300 பிள்ளைங்க வந்தாங்க. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவ்வளோ அமைதியா ஒரு ப்ரோக்ராம், நீட்டா குப்பை எல்லாம் எங்கேயுமே போடாம அப்படி ஒரு ப்ரோக்ராம் இது வரைக்கும் இந்த காலேஜ் கேம்பஸ்ல நாங்க பார்த்ததுல இந்த பெருமை நமக்கு கிடைக்க போகுது. எஸ், அவங்களுக்கு ஒரு கிளாஸ். சூப்பர். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். படிப்பை விட ஒழுக்க முக்கியம். அது 2 பேருக்கு தான் சொல்றேன். இங்க மேடம் கேட்டாங்க மொபைல் பத்தி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹானஸ்டா பதில் சொல்லு. எனக்காக இல்ல, உனக்காக. மனசாட்சி ஒன்று இருக்கு. எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் நமக்கு ஒரு 10 லெவலுக்கு மேல நடக்குது? ஆமா. அப்ப அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஃபயர் மொபைல தான் விளையாட முடியும். ஆனா இங்க நமக்கு வேற, நம்ம ரீல்ஸ்லயும் கொரியன் சீரியலுக்கு நம்ம டைம் போயிட்டு இருக்கோம். பட் இன்னும் கரெக்டா இன்னைக்கு 58 நாள் இருக்கு. இந்த மாசம் ஒரு 27, அடுத்த மாசம் ஒரு 28, மார்ச் 3 ஆரம்பிக்கும். கரெக்டா? இன்னும் 58 நாள்ல நான் என்னோட ஒரு சப்ஜெக்ட்ல கூட நான் இன்னை வரைக்கும் 58 மார்க் எடுத்தது இல்லை அப்படின்னா இட்ஸ் a லைஃப் சேஞ்சிங் டைம். பாருங்க, உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான். என்ன நீ சாதிக்க போற? இன்னைக்கு வந்திருக்கிற பெஞ்ச் கைச்சுக்கு போறதுக்கு சாப்பிடறதுக்கு இல்லை நம்ம வந்திருக்கிறது. இங்க சொல்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு போறேன், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். எத்தனை பேருக்கு இதே ஸ்டேஜ்ல நான் ஒரு சீஃப் கெஸ்டா நான் வந்து மேடையில உட்காரணும்னு ஆசை இருக்கு? வெரி குட். கனவு நீக்கிற வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சுக்கோ, அது சாத்தியம்தான். உனக்கும் இந்த ஸ்டேஜுக்குமான டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஆனா யாருக்கும் அந்த கல்வியை அடைஞ்சு நீ நினைச்சத அழகா சொன்னார் திருப்பதி சார், ஸ்வாட்னு சொன்னார். ஸ்வாட் எனக்கு அம்பானி பண்ணி பாக்குறாரு, அதானி பண்ணி பாக்குறாரு. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எனக்கு என்ன வாய்ப்பு என்ன இருக்கு, எனக்கு தடைகள் என்ன இருக்கு. உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னே உனக்கு தெரியாது, மறந்துடாது. இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர்ல 80 லெவல் என்ன தெரியும். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு அதே மொபைல்ல படிப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணி சம்பாதிக்கிற பிள்ளைகளே எனக்கு தெரியும். அவர் சொன்னார் இல்லையா, நந்தகுமார் ஐஏஎஸ், வீரபாண்டி ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் இருந்தாங்க. கடினமான சூழலை கடந்துதான் இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. மறந்துடாது. இந்த டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க, 150 டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டுப்பாரு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்றது, அது படிச்சா இது படிச்சா அந்த மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டுப்பாரு. இல்லவே இல்லை, அவங்க சுயம்பா வந்தவங்க தான். பட் மாத்திக்கும். லைஃப் +2 திரும்பி வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒரு வாட்டி வந்திருக்கிறோம். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புதிய தலைமுறை கற்பக விநாயகர் காலேஜ் இன்னைக்கு நம்ம வந்து கூப்பிட்டு அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த கேம்பஸ் விட்டு வெளியில போகும்போது ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் மாத்திக்கிறேன். அது நியூ இயர் ரெசல்யூஷன் கிடையாது, எனக்குள்ள நடக்கிற ரெசல்யூஷன். அவர் கேட்கும்போது சொன்னாங்க இல்லையா, 6 மணி 7 மணி இல்லை, நாளைல இருந்து நான் சீக்கிரமா எழுந்துக்க போறேன். யாராவது எழுப்புறதுக்கு முன்னாடி நான் எழுந்துக்க போறேன். அந்த ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோ. இந்த 58 நாள் உன்னோட மொபைல் போன் டிவிக்கு கொஞ்சம் குட் பை சொல்லிடு. எல்லா வீடியோவும் பார்க்கலாம், எல்லாமே எனக்கு ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல போய்கிட்டு இருக்கு லைவ்ல. இது எப்ப வேணாலும் வீட்டுல போய் உட்காந்து அவங்க பார்த்துக்க முடியும். எல்லா புது படத்தோட வீடியோவும் கிடைக்கும். அன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது இல்ல என்னோட வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ. இன்னொருத்தருக்காக கைத்தட்ட வந்திருக்கேன், உனக்கு கைத்தட்டு வாங்க போறீங்க, அவ்வளவுதான். பட் வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆனா செலக்டிவா ஒரு 1300 பேர் வந்திருக்கீங்க. இந்த 1300 பேர் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னா 1300 பேரும் சென்டம் பாஸ் பண்ண போறோம். 100% ரிசல்ட் கொடுக்க போறோம் இந்த ஸ்கூல்ஸ். எஸ் ஆர் நோ? அது யாருக்கு இருக்கு? ஏன் அப்படின்னா மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறந்துடாது. அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார், ஃபெயில் ஆயிட்டோம்னு பயம் இருந்தது. முடியுமா நடக்காதெல்லாம் கிடையாது. அவசரம் முடியாதுன்னு சொன்னார் உதயகுமார். முடியும்னு சொல்லு. முடியாது என்பதும் நடவாது என்பதும் உடமான வார்த்தைகள். முடியாது என்பதும் கிடையாது என்பதும் சோம்பேறி வாதங்கள். இல்லை என்பது எங்கும் இல்லை, எல்லை என்பது எதிலும் இல்லை,
சிறகை விரி எழு கைகளை எழுதுவதாக உலகத்துக்கு உறுப்பினர். World is in your hands. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, டாக்டர் படிச்சா வேலை கிடைக்காது, நர்சிங் படிச்சா வேலை கிடைக்காது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைக்காது. இல்ல, அதெல்லாம் போய் எது படிச்சாலும் வேலை கிடைக்கும், மறந்துடாது. அதே இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த உலகத்தையே ஒரு வேர்ல்ட் குளோபல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதன் ஒரு தமிழர் தான், சுந்தர் பிச்சைன்னு பேரு. சுந்தர் பிச்சையுடைய 1 மணி நேரம் நீ போய் கூகுள் பண்ண, நீ மொபைல் பாரு வேணாம்னு சொல்லல, நல்ல விஷயத்தை பாரு. அதுதான் சொன்னாரு. மைக்கேல் ஜோர்டன் பத்தி சொன்னாரு. மைக்கேல் ஜோர்டன் யாரு தேடி பாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றோம், மைக்கேல் ஜோர்டன் மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நிக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, பிறக்கும்போது 2 கைகள் கிடையாது, 2 கால்கள் கிடையாது, 2 கை கிடையாது, கால் கிடையாது. யோசிச்சு பாரு. வேர்ல்டு பெஸ்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இந்த வேர்ல்டு நிக்குன்னு பேரு. தேடு. ஒன்ன சுத்தி நிறைய நல்ல நம்பிக்கை மனிதர்கள் இருக்கிறாங்க. முடியாது, நடக்காது இல்ல, ஆனா மறந்துடாத, படிப்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட. அழகா சொன்னாங்க, கேள்வி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் அழியாத ஒரு செல்வம் எது? கல்வி மட்டும்தான். அப்ப அதை எப்படி படிக்க போறோம்னு யோசிச்சுப்பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸோட டெய்லி பேசிட்டு இருக்கோம், இங்கே வந்து பேசாம என்ன சொல்றாங்க நோட் பண்ணு, மைண்ட்ல வச்சுக்கோ, ரீகால் பண்ணு. அப்ப அந்த ஒரு விஷயம் ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணா நிச்சயம் வீடு மாறாகும். எத்தனை பேருக்கு என்னோட அம்மாவை நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கி எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நல்ல ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அது வெறும் கனவாயிடக்கூடாது. ராமேஸ்வரத்திலே பிறந்து ராஷ்டிரபதி வரை சென்ற அத்தனை இடங்களிலெல்லாம் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு. எஸ், அந்த ஆசை இருக்கும். எங்க அம்மா வாங்கி கொடுக்கணும் இல்ல, அப்பா நல்ல செருப்பே போட்டது இல்லை சார். எஸ், எங்க அப்பா ஒரு வாட்சே கட்டது இல்லை சார். நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி ஒரு கட்டி அழகு பார்க்கணும் ஆசைப்படுது. படிப்பாலதான் முடியும். ஆனா உங்க கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, உங்க கையில நல்ல ட்ரெஸ் இருக்கு, அவங்க அம்மாவுடைய அவங்களோட உடைகள் எல்லாம் பார்த்தா இருக்காது. ஏன் அவங்க அழகுபடுத்தி இருக்காங்க. ஒன்னே அவங்க எதிர்பார்க்கிறாங்க, படி ஒழுக்கமா இருக்கு. எஸ் வேற ஏதாவது சொல்றாங்களா? படி ஒழுக்கமா இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கோ. முடியாதா நடக்காதான் கிடையாது. அந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட அந்த லெட்டர் கொடுக்குறான், ஸ்கூல்ல கொடுத்தாங்க அம்மான்னு சொல்லி. இந்த லெட்டர்ல எழுதிருக்கு. படிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கண்ணியை கட்டுப்படுத்தி அந்த லெட்டர் மூடி வச்சுன்னு சொல்றாங்க, தம்பி நாளையில நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், அம்மாவே உனக்கு பாடம் நடத்துறேன், வீட்டே உனக்கு நடத்துறேன், நீ ஸ்கூலுக்கு போக வேணாமா, உனக்கு நடத்துறதோ காசு இருக்கு, நம்மளுக்கு பயிற்சி இல்லையா அப்படின்னு. பை ஜாலி, நாளைக்கு ஸ்கூல் போக வேணாம்னு அந்த பையன் அம்மாவோடவே இருக்கான். அம்மா வாழ்விய அனுபவம் அந்த பையனை கற்றுக் கொடுக்குறாங்க. பின்னாடி ஒரு பெரிய விஞ்ஞானியா வரும். 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரரான தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த பையன். ஒரு நாள் அவரோட லேப்ல இருக்கும்போது ஒரு டைரியில இருந்து ஒரு பேப்பர், ஒரு பழுப்பான ஒரு கலர் பேப்பர் கீழே விழுது. அந்த பேப்பர் எடுத்து படிக்கும்போது அவர் ஸ்கூல்ல கொடுத்த அந்த லெட்டர் தான். இந்த கடிதத்தில் எழுதுறது, உங்க பையன் ரொம்ப மக்கு, எது சொன்னாலும் புரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கிறான், தயவு செஞ்சு அவனை ஸ்கூல் அனுப்பி எங்க உயிர் எடுக்காதுங்க, தயவு செஞ்சு வீட்லயே வச்சுக்கணும்னு சொல்லி எழுதிருப்பாங்க லெட்டர்ல. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு சொல்லித்தர அளவுக்கு ஆசிரியர்களுக்கு இல்லையா, நான் ஸ்கூல்லேயே கிளாஸ்லயே சொல்லித்தரேன், அந்த வகுப்பை வந்து நான் வீட்லயே நடத்துறேன்னு சொன்னாங்க. ஒரு பேரண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மறந்துடாது. அவர் கண்ணில் ஒன்னே வாங்கினது ஆனந்த கண்ணு, என் பொண்ணு சாதிச்சுட்டான், என் பையன் சாதிச்சுட்டாங்க. அப்ப அந்த ஒரு வார்த்தை எப்போ நடக்கும்னா, நீ நினைச்சதை நடக்கும். அப்போ யூ ஹேவ் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் மைண்ட். கோல் ஃபிக்ஸ் பண்ணு. இந்த கோல் கூட ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மாதிரி ஸ்மார்ட்னு இருக்கு. ட்ரெஸ் பண்றது இல்ல ஸ்மார்ட், வாட்ச் கட்டுறது ஸ்மார்ட் வாட்ச் இல்ல, மொபைல் போன் ஸ்மார்ட் வாட்ச் இல்ல. உனக்கு கோல் ஸ்மார்ட்டா இருக்கா, ஸ்பெசிபிக்கா இருக்கா. நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், எஸ் இன்ஜினியரிங் ஸ்பெசிபிக்கா எந்த காலேஜ்ல படிக்க போறேன், என்ன டிபார்ட்மெண்ட் படிக்க போறேன், எந்த வருஷம் முடிக்க போறேன், எந்த கம்பெனில வேலை செய்யறேன், இதுதான் ஸ்பெசிபிக். மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் டைம் ஆகும், எத்தனை வருஷத்துக்குள்ள முடிக்க போறேன். இன்னைக்கு உங்க காலேஜ் பண்றாங்க, பிரின்சிபல் பேசும்போது சொல்றாங்க 25th இயர் செலிப்ரேஷன், அடுத்த வருஷத்துக்கான செலிப்ரேஷன் இன்னைக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. யாருக்கு சீஃப் கெஸ்டா போறோம், என்ன செமினியர் ரிலீஸ் பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும், they have a plan. ரிலீஸ் சொல்லுவாங்க, plan the work and work the plan, success will be yours. 58 days 58 மார்க் நான் டோட்டல் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தது சார். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மார்க் படி ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போலாம். கிண்டல் பண்ணவங்க தான், இந்த பையன் பாஸ் பண்ணுவான், இது சுத்திக்கிட்டு இருந்தது, இது பாஸ் பண்ணுவான், இந்த பொண்ணு பாஸ் பண்ணாங்க, டெய்லி போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பேசாத ஆட்களை கருப்பு. அப்ப அந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நடக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்மளாமா கேட்கல, ரைட்? ஓகே, நான் சொல்றது அப்படியே நோட்ல எழுதிக்கலாம். முடியும் என்றால்
முயற்சி செய். முடியும் என்றால் முயற்சி செய். முடியாதென்றால் பயிற்சி செய். முடியும் என்றால் முயற்சி செய். முடியாதென்றால் பயிற்சி செய். இன்னும் 58 நாள் உட்கார்ந்து படிக்கிறது சுலபமா? சத்தியமா இல்ல, கஷ்டம் தான். இத்தனை நாள் நம்ம பழகல. திடீர்னு மாத்த முடியுமா? நீ நினைச்சா முடியும். யார் நினைச்சா? அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒரே நாள்ல சைக்கிள் ஓட்டிருப்போமா? அடிப்படாம சைக்கிள் ஓட்டிருப்போமா? அடிப்பட்டது ரத்தம் வந்து கீழே விழுந்தோம், சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. இனிமே சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்தோமா? சிரிச்சவங்க ஓட்டிக்காமலே முடிவு எடுத்தோமா? அப்படிதான். நீ ஃபெயில் ஆயிடுவ. சார் சொன்னார்ல, நீங்களாம் தேர மாட்டேன்ட்டு. சொல்ல போறோம், நாங்கெல்லாம் சாதிச்சிட்டோம் சார். ஸ்டேட் ரேங்க் நாங்க தான் சார் வாங்க போறோம். எஸ் ஆமா, கேட்கல, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் நமக்கு இருக்கு. ஏதோ ஒரு சாதிக்கணும், சாதிக்காம விடக்கூடாது. முடியும் என்றால் முயற்சி செய், ட்ரை பண்ணு. அவர் சொன்னாலே ஜோர்டான் எத்தனை நாள் ட்ரை பண்ணிருக்காரு யோசிச்சுப்பார். தாமஸ் சொன்னா 1000க்கும் அதிகமான கண்டுபிடிப்பு நிறைய வாட்டி தோல்வி. சார் தோக்காம யாரும் ஜெயிச்சது இல்ல பாக்குறாரு. அதுல இன்னொன்னு சொன்னார் திருப்பதி சார், நீ நினைச்சது கிடைக்கலையா தவறான வழிக்கு கூடாது. பார்த்தனே திருச்சி பக்கத்துல அருமையான ஒரு சகோதரி நல்ல மார்க் எடுத்தாங்க. நீட் அந்த மார்க் எடுக்க முடியாத தற்கொலை பண்ணிட்டாங்க அமைச்சர் அனிதா. அந்த எண்ணம் வேண்டாம். படிப்பை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்கு. நீ நினைக்கிறது கிடைக்கல, ஆப்ஷன் 2 வேற என்ன ஆப்ஷன் வச்சுக்கலாம். பிளான் A பிளான் B வச்சுக்கோ. அதை அடையிறதுக்கு என்ன ட்ரை பண்ணலாம் தேடிப்பாரு. அப்துல் கலாம் கூட பைலட்டாக இருந்தாங்க ஆசைப்பட்டாரு. என்ட்ரிக்கு போறாரு. அப்துல் கலாம் அப்துல் படிச்சு பாருங்க. ஆனா அவர் ஃபெயில் ஆயிடுறாரு, செலக்ட் ஆகல. அதுக்காக வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கல. தான் கண்டுபிடித்த பொருளை பறக்க வச்சார். உண்மையா இல்லையா? அப்ப ஏதாவது விஷயம் இருக்கா, அது கேட்டு தகுதியை வளர்த்துக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, செய், ட்ரை பண்ணு. கிடைக்கலையா மாத்திக்கோ. அப்ப முடியும் என்றால், முடியாது என்றால் அடுத்த வார்த்தை எழுதிக்கோ. எதுவுமே எளிதல்ல. எதுவுமே எளிதல்ல. ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். எதுவுமே எளிதல்ல, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். உலகத்தில் சுலபமானது ஏதாவது இருக்கா? சுலபமானது ஏதாவது இருக்கா? உலகத்தில் சுலபமானது ஒன்று இருக்கு. என்னது? நான் கரெக்டா சொல்லிருக்கோம். வெரி குட். யார் சொன்னா? அந்த தம்பிக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? கிளாப் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கலாம். சூப்பர். உலகத்திலே சுலபமானது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான். கரெக்டா இல்லையா? உலகத்திலே கஷ்டமானது சத்தியமா நாங்க அதுக்கு யாருமே இங்க வரல, அட்வைஸ் எல்லாம் பண்ண வரல. எங்களுக்கு தெரியும், இந்த சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட்வைஸ்ல அனுபவங்களை பேச முடியும். இந்த வாழ்வியல் அனுபவங்களை பேச முடியும். அதை உனக்கு யூஸ் பண்ணிக்க மறந்துடாது. அப்ப இந்த உலகத்துல சுலபமானது எதாவது நான் சொன்னா 58 நாள் உட்கார்ந்து படிக்கணும்னா தூக்கம் வரும். இந்த புக்கை தந்தாலும் தூக்கம் வருது. கரெக்டா? தூக்கம் மாத்திர மாதிரி இருக்கு. பட் யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு அதே 3 மணி நேரம் தான், உனக்கு வந்து அதே கொஸ்டின் பேப்பர் தான். ஒரு பையனால ஒரு பொண்ணால 100 எடுக்க முடியுது. 35 மார்க் 40 மார்க் எடுக்க நம்ம அவ்வளவு தினம். ஏன்? என்கிட்ட பிராக்டிஸ் இல்லை. அப்ப யோசிச்சு பாரு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அது பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குதானே? இல்லை, உனக்கு கிடைக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. என்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ண போறோம். இப்ப உலகத்துல சுலபமானதெல்லாம் கிடையாது. படிப்பு கஷ்டம் தான் சொன்னாங்க இல்லையா? +2 வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. நாங்களும் அதை தான் சொல்லுவோம்னு சொன்னாங்க. இங்க வந்தா என்ன சொல்லுவோம்? இங்க கஷ்டப்பட்டு போய் ஜாலியா இருக்கோம்னா அடுத்தடுத்து போறோம். லைஃப் அப்படிதான் இருக்கும். ஆனா அது தாண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுப்பாரு. ரைட். அடுத்த வார்த்தை எழுதிப்ப. சிகரம் எங்கள் உயரம். சிகரம் எங்கள் உயரம். சிகரம் நமக்கு என்ன சிகரம் ஞாபகத்துக்கு வருது? எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் சார் ஒருத்தர் கரெக்டா பதில் சொல்றாரு. எனக்கு கேட்டுட்டு கொஞ்சம் நின்று உட்காரலாம்.
ஆட்காட்டி விரல் நீட்டிக்கும். ரைட் ஹேண்ட் வலது கை ஆட்காட்டி விரல். இப்ப காத்துல எழுதுறப்ப நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லு. 8 8 இல்ல 1800 பேரோட வாய்ஸ் இல்ல. 8 8 4 8 வச்சா எவரெஸ்ட் அடையலாம். 8 8 4 8 வச்சா எங்க அடையலாம்? எவரெஸ்ட் ஹைட் 8848 மீட்டர். எவரெஸ்ட் ஹைட் எவ்வளோ? அவ்வளவுதான். கேள்வி எங்க ட்விஸ்ட் ஆகுது ஞாபகம் வச்சுக்கோ. நீ எவரெஸ்டோட உயரம் படிச்சுட்ட. நீட் மாதிரி எக்ஸாம்ல இந்த கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எத்தனை அடின்னு கேட்கிறாங்க. நம்ம எவரெஸ்டோட ஹைட் எத்தனை மீட்டர்னு படிச்சுட்டோம். ஆனா கேள்வி என்ன வந்திருக்கு? ஃபீட்ல வந்திருக்கு. ஐயோ படிக்கலையே அப்படின்னு நினைக்காது. எல்லா கேள்விக்கும் 2 டைமென்ஷன்ல படிச்சுட்டோம் ஆன்சர். நாம எவரெஸ்டோட ஃபீட் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்படி உட்காந்து? நிமிர்ந்து உட்காந்து. ஏன் நிமிர்ந்து உட்காந்து? சாயாம உட்காந்து படி. கவனி. தியானம் பண்றவங்க எப்படி உட்கார்றாங்க? இந்த பொசிஷன்ல உட்காந்து படி, கவனி, மறக்காது. இது மெமரி டெக்னிக். ரைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நீட்டிக்கலாம். எடுத்துக்கோ. நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. நம்பர் 29 029 29 029 29,029 feet. எவ்வளவு ஃபீட்? எவ்வளவு மீட்டர்? அவ்வளவுதான். இப்ப இல்ல, என்னைக்குமே மறக்காது. அடுத்த வருஷம் 2026ல ஜனவரி 4th அன்னைக்கு கேட்டா மறக்கணும்னா மறக்கணும். எவ்வளவு சொல்ல 8848 சொல்லிடுவோம். ஏன்னா உங்களோட கவனம் இங்க மட்டுமே இருக்கு. இட்ஸ் கால்ட் as a focus. படிக்கும்போது அங்க மட்டும் கவனம் இருக்கும். வேற எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாது. ½ an hour உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அது இருந்ததுன்னா நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். ரைட். எத்தனை பேர் நான் படிக்கிறேன் மறந்துறது எனக்கு ஞாபகம் மறந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டெக்னிக் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் ஓகே. டவுன். உனக்கு ஞாபகம் மறந்து இருக்கு. கரெக்டா? எஸ் ஆமா? ரைட். எஸ் கரெக்டா? நான் என்ன சொல்றேன்? இங்க உட்கார்ந்து இருக்கிற +2 ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு நான் சொல்றேன். அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன்? கேட்கல. உனக்கு என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்க? மறதி. நான் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன்? ரைட். நான் உனக்கு இருக்கிறத ப்ரூஃப் பண்ணா ஒத்துப்பியா? ஆமா, இதுக்கு வேற நீங்க வெள்ளையமா கிளம்பி ஒத்துட்டீங்களா? ட்ரை பண்ணிப்போம். நம்ம சொன்னோம் முடியும் என்றால் முடியாது என்றால் நம்பிக்கை. யானையின் பலம் நம்பிக்கை, மனிதனின் பலம் அவ்வளவுதான். நீங்க 1500 பேர் நான் என்கிட்ட தோத்துணும் அப்படின்னு நினைக்கிறதோட என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ட்ரை பண்ணிப்போம். ரைட். இந்த சினிமா இருக்குல்ல, சினிமாவை பார்க்கணும். சினிமாவை பாடத்தை, சினிமாவை பாடத்தை. ரைட். ஓகே. செப்டம்பர் 5 என்ன ஸ்பெஷல்? யாரோட பர்த்டே? டீச்சர்ஸ் டே செலிப்ரேட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்னவா இருந்தாரு? டீச்சர். இந்தியாவில் உயர்ந்த பதவி என்ன பதவி இருந்தார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வெரி குட். கரெக்ட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எங்க பிறந்தாரு? ஹாஸ்பிட்டல் தான். இல்ல, நான் இந்த ஃபீல்ட்ல 18 இயர்ஸா இருக்கிறோம். லைன்ஸ் மூலமா நிறைய ட்ரைனிங் இருக்கும். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் சொன்னான், ஹாஸ்பிட்டல் தான் வீட்டுல பிறந்தாரு சார் அப்படின்னாங்க. தப்பு இல்லை. ரைட். இந்த போர்ஷன் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல ஒரு போர்ஷன் பாருங்க. இந்த சினிமாவில் வந்து ஹீரோவாய் விஜய் டிவி இருந்து ஹீரோவாய் சினிமா ஒரு பெரிய கலெக்டர் ஒரு ஹீரோ கலெக்டர் சிவகார்த்திகேயன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் மறந்துறாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்சப்பட்டதாக MBA படிக்கணும்னு வந்தவர் தான். ரைட். சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து சத்யராஜோட சேர்ந்து நடிச்சார் ஒரு படம். என்ன படம்? வருத்தப்படாத. அதுல சிவகார்த்திகேயனோட கேரக்டர் பேர் என்ன? என்ன பண்ண? சிவகார்த்திகேயன் எந்த ஊர்ல வசிப்பார்னு சொல்லுவாங்க? மதுராந்தகம், செங்கல்பட்டு,
சிலுக்குவார் பெட்டியா? சூப்பர் சூப்பர். நாம அப்படி கிளாப் பண்ணிக்கலாமே. Only thing. Again. Again. சூப்பர். இப்ப முதல் क्वेश्चन வந்துரும். ராதாகிருஷ்ணன் எங்க பிறந்தாரு தெரியல. என்ன ஊரு? பட் ராதாகிருஷ்ணன் பிறந்த ஊர் நமக்கு ஞாபகத்தில் இல்ல. சிவகார்த்திகேயனோட சிலுக்குவார் பட்டி நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. ரெண்டு விஷயம் தான். சினிமாவை பாடத்தை நம்ம மாற்றி செய்யும். சினிமாவை கவனிக்கும். சினிமாவை பாடத்தை அப்ப எந்த பையன் எந்த பொண்ணு ஆசிரியர் நடந்த 45 நிமிஷமோ இல்ல 30 நிமிஷமோ கவனிக்கிறானோ அந்த பொண்ணு அல்லது அந்த பையன் கவனிச்சு ஒரு வாட்டி நோட்ஸ் எழுதிட்டு வீட்டுக்கு போய் அந்த நோட்டை தரந்தா டீச்சர் வரும்போது அந்த கிளாஸ் ரூம் என்ன நடந்தோ அது விஷுவலா ஆட்டோமேட்டிக்கா தெரியாது. அந்த சம் ஒரு வாட்டி அவங்க போட்டு பார்த்துட்டாங்கன்னா அந்த சம் கேள்வி வருது அப்படின்னு சொன்னா அதை பார்த்தாலும் போர்டு எழுதி போன ஸ்டெப்ஸ் பண்ணி ஈஸியா ஞாபகத்துக்கு வர முடியாதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க பாடத்தை கவனிச்சாங்க. அப்போ மெமரி ஞாபகம் இருக்கணும்னு சொன்னா நீ படிக்கிறத கவனிக்க போறியான்னு யோசிச்சுக்கோ. நம்ம இன்னைக்கு ஒரு சீன் பை சீன் சொல்லுவோம். கரெக்டா? எப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வரும்போது நீங்க 2வது லெவலில் படிச்சிருக்கீங்க. அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். கரெக்டா? யோசிப்போம் 2வது 3வது படிச்ச விஷயம் இன்னும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. ரைட். ஓகே, நான் இப்போ உனக்கு மெமரி நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். டைம்ல நான் உனக்கு வேகமா ஒரு 10 பொருள் சொல்ல எழுதிக்கலாம் 1 by 1. சரியா? ரைட். மைதானம் 1 by 1 எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் மைதானம். அடுத்தது பலூன். பலூன். அப்துல் கலாம். அப்துல் கலாம். உன்னால் முடியும். உன்னால் முடியும். வெற்றி படிகள். வெற்றி படிகள். கற்பக விநாயகா கல்லூரி. கற்பக விநாயகா கல்லூரி. கற்பக விநாயகா கல்லூரி. மாநிலத்தில் சிறப்பிடம். மாநிலத்தில் சிறப்பிடம். எத்தனை வந்திருக்கு? 7. தங்க பதக்கம். தங்க பதக்கம். யானை. 9 வந்திருக்கா? 10வது புதிய தலைமுறை. ரைட். 6 ரைட். என்ன உட்காரலாம். நான் சொல்றதை கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணு. 1 நிமிஷம் டைம் கொடுத்தா இந்த 10ஐயும் பார்க்காம வரிசையா என்னால சொல்ல முடியும்ன்றது எத்தனை பேர்? ஓகே, ஒரு 20%. ஓகே, டவுன். அதே 1 நிமிஷம் படிக்கணும், வெயிட் பண்ணு. அதே 1 நிமிஷம் பார்க்காம மேல இருந்தும் வரிசையா சொல்லணும், கீழே இருந்தும் வரிசையா எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஓகே, ஒருத்தர் 2 பேர். ரைட். அதே லாஸ்ட் 1 மினிட் படிக்கணும், வெயிட் பண்ணு. லாஸ்ட் 1 மினிட் டைம் கொடுத்தா மேல இருந்தும் பார்க்காம சொல்லணும், கீழே இருந்தும் பார்க்காம சொல்லணும், மாத்தி மாத்தி கேட்பேன். இதுக்கு மேல எது கீழே எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும் நினைக்கலாம். எத்தனை பேர்? இப்போ உட்கார்ந்து உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சொல்லட்டுமா? மைண்ட் வாய்ஸ் சத்தமா ஒன்று சொல்லிட்டு கேட்குது. அதான் எனக்கு ஞாபகம் மறந்து இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. வேற திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு என்ன இருக்கு ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் சக்தி. ரைட். ஓகே, இப்போ நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். இருக்கிற எல்லாராலையும் போன டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டவங்க, பாஸ் பண்ணுவோமா ஃபெயில் ஆயிடுவோம் பயத்தோட இருக்கிறவங்க, நிச்சயம் ஞாபகம் இருந்தா இருக்கிறனால படிக்கவே முடியாது நினைச்சிட்டு இருக்கிறவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, அம்மா அப்பா படிக்கலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற எல்லாராலையும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டெக்னிக் சொல்லி தரட்டுமா? எல்லாராலையும் சொல்ல முடியும். எஸ் ஆர் நோ? ஹலோ, ஹாய், சூப்பர். நேரா உட்காரு, கண்ணை மூடிக்கும். என்னோட வாய்ஸ் மட்டும் உனக்கு கேட்கணும். பக்கத்துல யாரும் பேசுறாங்க இருக்கிறா அதை பத்தி வேணும். நான் சொல்றது ஒரு காதுல மட்டும் கேட்கணும். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் டைட்லி. கண்ணை இருக்கமா முடியும். நாம அத்தனை பேரும் ஒரு பெரிய மைதானத்துக்கு போயிருக்கோம்.
நம்ம அத்தனை பேர் இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? இந்த மைதானத்துல ஒரு பெரிய பலூன் ஒண்ணு பறக்குது. மைதானத்துல என்ன பறக்குது? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? மைதானத்துல என்ன பறக்குது? அந்த பலூன்ல அப்துல் கலாமோட போட்டோ தெரியுது. இந்த பலூன்ல யார் போட்டோ தெரியுது? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்க்கிறோம்? யார் போட்டோ? அதே அப்துல் கலாம் போட்டோல எழுதியிருக்கு, உன்னால் முடியும். என்ன எழுதியிருக்கு? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்க்கிறோம்? யார் போட்டோ? என்ன எழுதியிருக்கு? அதே மைதானத்துல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்கிறாங்க. அது வெற்றி படிகள் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? பேனர்ல கற்பக விநாயகா கல்லூரியில் நடைபெற்றது இருக்கு. எங்க நடக்குது? கற்பக விநாயகா. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? சொன்னது? பேனர்ல வெற்றி படிகள். நடந்த இடம் கற்பக விநாயகா கல்லூரி. அதே பேனர்ல கற்பனை பண்ணிக்கோ, உன்னோட போட்டோ போட்டிருக்கு. உன் போட்டோ விட்டு நீ மாநிலத்தில் சிறப்பிடம் பிடிச்சன்னு போட்டிருக்கு. எந்த இடம் பிடிச்சிருக்கிற? எந்த இடம்? நம்ம எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? பேனர்ல நடந்த இடம் கேட்கல. உனக்கு எந்த இடம்? நீ மாநிலத்தில் சிறப்பிடம் பிடிச்சதுனால உன் கழுத்துல ஒரு தங்க பதக்கம் தொங்குது. உன் கழுத்துல என்ன தொங்குது? என்ன தொங்குது? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? பேனர்ல நடந்த இடம் உன் கழுத்துல. அதுக்கு முன்னாடி எந்த இடம்? நம்ம மாநிலத்தில் சிறப்பிடம் பிடிச்சா கழுத்துல என்ன தொங்குது? மாநிலத்தில் சிறப்பிடம் பிடிச்சு தங்க பதக்கம் வாங்குறதுல உங்க டீச்சர் உடனே யானை மேல உட்கார வச்சு ஊர்ல கூட்டிட்டு போறாங்க. நீ எது மேல உட்கார்ந்து இருக்கிற? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? பேனர்ல நடந்த இடம் உனக்கு எந்த இடம்? கழுத்துல. எதன் மீது ஊர்வலம்? நம்ம யானையில ஊர்வலம் போறது புதிய தலைமுறையில லைவ்ல வருது. நம்ம யானை எதுல வருது? எதுல வருது? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? என்ன பார்த்தோம்? யார் போட்டோ? என்ன வார்த்தை? பேனர்ல நடந்த இடம் உனக்கு எந்த இடம்? கழுத்துல. எதன் மீது ஊர்வலம்? எதுல லைன்ல வருது? அப்படியே ரிவர்ஸ். எதுல லைன்ல வருது? எதன் மீது ஊர்வலம்? கழுத்துல. உனக்கு எந்த இடம்? நடந்த ப்ரோக்ராம் இடம். ப்ரோக்ராம் பேரு என்ன வார்த்தை? சொன்னது? எதுல? எங்க? ஓபன் யுவர் ஐஸ். என்ன கரெக்ட்? திரும்ப நேரா உட்காரு. நான் இப்போ 1 2 3 நம்பர் மட்டும் சொல்லுவேன். வரிசையா நீ சேர்ந்து சொல்ல போற. எல்லாரும் சேர்ந்து மைதானத்தில் ஆரம்பிச்சு. சரியா? ரெடியா? 6 straight. ஒரே மைதானம். ரிவர்ஸ். Very good. தங்க பதக்கத்துக்கு மேல என்ன வந்தது? பலூனுக்கு கீழே, பலூனுக்கு மேல
நம்ம எப்படி கேட்டாலும் சொல்ல முடியுது. நமக்கு இருக்கிறது ஞாபக மறதியா ஞாபக சக்தியா? கேட்கல. அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ எதுவாக ஆக ஆசைப்படுகிறாயோ அதுவாக. இப்ப நான் சொல்ற மாதிரி இனிமேல் சொல்ல மனசுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ் மனசுல எந்த விஷயத்த சொல்றோ அது நடக்கும். மறந்துடாங்க, நல்ல விஷயத்த மட்டுமே சொல்லு. நீ என்ன சொல்ற, நான் கருப்பா இருக்கிறேன், கிராமத்துல இருக்கேன், நீர் ஒழுகுது, எங்க அப்பா அம்மா படிக்கல, நானும் படிக்க மாட்டேன். இல்ல, நான் படிச்சா மறந்து சொல்லாத. நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லு. கொஞ்சம் நிமிந்து உட்காரு. நான் படிப்பேன், ஞாபகம் வச்சுப்பேன், மறக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது ஞாபக சக்தி. நான் படிப்பேன், மறக்க மாட்டேன். எனக்கு இருக்கிறது ஞாபக சக்தி. அப்ப அப்படி எப்பவுமே பாசிட்டிவா சொல்லு. நீ நெகட்டிவா நான் படிக்கிறேன் மறந்தது, படிக்கிற மாதிரி படிச்சா என்ன மறந்து. பாசிட்டிவா சொல்லு. எக்ஸாம் எழுதுற சூப்பரா எழுதுற சொல்லு. நல்லா எழுதி பிரகாரம் திரும்ப முடியும் என்றால் முயற்சி, முடியாது என்றால் பயிற்சி. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் இல்லாம பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். அப்ப இன்னும் 58 days. இந்த 58 days உனக்குள்ள ஒரு சைலன்ஸ் இருக்கும். நடந்து போறதுல இருந்து, உட்கார்றதுல இருந்து, வீட்டுல ஒன்று ஆச்சரியமா பார்க்கணும். இப்படி இல்லையே அந்த பையன், வெளியே அந்த பொண்ணு, எஸ் மாறிட்டேன். மாற்றங்கள் வளர்ச்சிக்காக மாறுகிறாரு. மாற்றம் இருக்கும். ஏற்றம் தரக்கூடிய மாற்றமா இருக்குமே தவிர ஏமாற்றம் தரக்கூடிய மாற்றமா இருக்கக்கூடாது. அப்ப அது ஒரு தாட்டை யூஸ் பண்ணிக்கும். நான் திரும்பவும் சொல்றதுதான், படி, ஒழுங்காயிரு, ஒழுக்கமாயிரு. உன்னோட அம்மா அப்பா என்ன கஷ்டப்படாம ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 3-4 மாதங்களுக்கு ஒரு புதிய தலைமுறையில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது. தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் சிலருக்கு பணி நியமன ஆணை வழங்குகிறார். கவர்மெண்ட் வேலைக்கான ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். அதில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியின் பெயர் துர்கா. மன்னார்குடி நகராட்சி, திருத்துறைப்பூண்டி நகராட்சியில நகராட்சியினுடைய ஆணையாளராக அந்த பெண்மணி பதவி வாங்கினார், அரசாணை வாங்கினார். திருத்துறைப்பூண்டி நகராட்சியினுடைய ஆணையாளர், கமிஷனர் சொல்லுவாங்க. அந்த பெண்மணி வாங்குறாங்க, துர்கான்னு பேரும். என்ன அது சிறப்பு? கல்வியை பத்தி பேசுவாங்க எல்லாரும், அதோட சிறப்பு. அதே நகராட்சியில் துர்காவினுடைய அப்பாவும் தாத்தாவும் ஒரு துப்புரவு பணியாளர்கள். அதே நகராட்சியில் ஒரு துப்புரவு பணியாளராக வேலை செய்பவருடைய ஒரு மகள் இன்றைக்கு ஒரு நகராட்சியில் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், this is the power of education. எந்த இடத்துல ஒரு அசிங்கப்படுதோ அந்த இடத்துல முட்டி மோதி ஜெயிக்க முடியும்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும். ஜெயிச்சவங்க அவங்க டீச்சர்ஸ்க்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, மறந்துடாங்க. கேரி இன்ஸ்பிரேஷன். ஒரு பெரிய ட்ரீம் வச்சுக்கோங்க, உருவாக்குங்க. நிச்சயம் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சின்ன சின்ன சங்கடங்கள், இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி மற்ற விஷயங்கள்ல டைம் வேஸ்ட் பண்ணாது, மறந்துடாது. அது மொபைல் அடிக்ஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி. அந்த இன்ஃபாக்சுவேஷன் வேண்டாம் இந்த வயசுல. 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த டீன் முடிகிறது 13 to 19 அந்த ஏஜ் தான் இருக்கு. எல்லா நல்லதும் கெட்டதா தெரியும், எல்லா கெட்டதும் நல்லதா தெரியும். பட் ஒன்னே ஒன்று சொல்ல கத்துக்கோ, நோ. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? அவ்வளவுதான். ஃப்ரெண்டு படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணானா நோன்னு சொல்லு. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பாரு, நோன்னு சொல்லு. படிக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கும், வேற எந்த தாட்டும் வேண்டாம். நான் நம்புறேன், நிச்சயம் இந்த வருஷம் ஒரு சேஞ்சஸ் will be happen. நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பலாமா? இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு இடத்துல போறோம், சார் எனக்கு சரவணன் சார் நீங்க அந்த ட்ரைனிங் வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் சார், நான் இந்த மார்க் எடுத்தேன், இந்த காலேஜ் படிக்கிறேன் சார், இல்ல நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் சார், எப்படியோ ஒரு இடத்துல பார்த்து சொன்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் நானா இருப்பேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்க நான் நம்பலாமா? நிச்சயமா. வெரி குட். நேரம் இல்லை, உங்களோட வலது கை மட்டும் முன்னாடி இருக்கு, வாங்குற மாதிரி. ரைட் ஹேண்ட் மேல மேல மேல, பின்னாடி சத்தமா தட்டிக்கும். நம்ம நாமே பாராட்டிக்கோ. அடுத்தவங்க பாராட்டுவாங்க, நம்ம கவனிப்பாங்கலாம் இல்ல, ஒன்னையே அப்ரிசியேட் பண்ணிட்டோம். வாழ்க்கை என்பது டெஸ்ட். வாழ்க்கை என்பது வாழ நினைக்கணும், பெஸ்ட் வாழ நினைக்கணும், எதிலும் வரணும் ஃபர்ஸ்ட். இதுவே என் ரெக்வஸ்ட். உங்கள் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.